நேரம் என்ன காணா பின்னாடி இளங்கிரி மலை எனக்கு பயணம் வித்தியா கேட்போம் ஸ்டிக்கு ஆடுது மகளே அப்படி அனிபட் வாங்கிக்கிறோமா பன்னீர் வாங்கிய சரி சந்தோஷர்களே திரும்பி பாருங்க என்னத்த சொல்லுமா 9 மணி ஆகுமா கீழே போடுறதுக்கு ஹலோ பார்த்தோம் நான் வந்து படிக்கிற ஆரம்பிச்சிச்சு ஒரு வழியாக வழுக்கு பாறைக்கு வந்துட்டான். ஆமாம், இந்த வழுக்கு பாறையில் பெருவாலியாக வந்து இந்த பாறை திண்டில் தான் நடக்கணும். அந்த சைடில் நடந்தாலும் வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவு சென்ற பாறையை அந்த வெட்டு படிக்க மாதிரி இருக்குது, அதில் மட்டும்தான் நடக்கணும். வேறு எதில் மாற்றி நடக்கக்கூடாது. இதே 2வது மலை என்ன பாருங்கள், வெய் பாயிண்ட 4வது மலை அது. ஆமாம் சொல்லி 4வது மலை இந்த புல் வந்துருச்சுல, 4வது மலையில் இருக்கான். இதுக்கு நேரம் ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது பாருங்கள். வெய் பாயிண்ட பாருங்கள். இந்த மலை தான் கேரளா பாட்ரு. சுற்றி பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். 4வது மலையில் இருக்கான். வீடியோ அந்த அளவுக்கு எடுக்க முடியல, நட்டங்குத்தெல்லாம் மலை ஏறும். ஆமாம், நேரம் நல்லா வீடியோ எடுத்துருக்கலாம். இங்கே போகப்போ அங்கிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். இப்போதைக்கு பாருங்கள் எப்போ இருக்கணும் வீடியோ. சுற்றியும் பாருங்கள். இது எத்தனை மலை? 5. ஆமாம், 5ஆம் மலையில் பாருங்கள். மேலே பவம்பட்டம் கம்மியாகிடுச்சு. அவர் மேலே கொஞ்சம் கம்மியாகுது. அருமையாக இருக்குது. கேமரா மங்குது.
അമ്പലത്തിൽ ഇല്ല അല്ലേ കയറാൻ இதில் வந்து அந்த பக்கத்து அதிகம் போகக்கூடாது, மிருகங்கள் நடமாட்டம் அந்த பக்கத்து அதிகமாக இருக்கும். இந்த பாதையிலே நேராக போகலாம், வெயிட் பாயிண்ட் நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கிடைக்கும். ஃபோட்டோ இங்கே பாரு, நீ பார்த்தீங்களா குழு குழுன்னு இருக்கு அருமையாக. மேலே ஏற்றி கண்டினியூ பண்ணுறேன். நீ பார்த்தீங்களா, இப்போ தான் ஒரு வழியாக 6வது மலை வந்திருக்கேன். இன்னும் ஒரு மலையாக கிடக்கணும். வாங்க போகலாம். இதே பீமன் கழிவு உண்டாங்க இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே பாருங்க பலா. சந்தோஷ் அவர்களே, புகை நல்லா வருகிறதா? நல்லா வருதா? இல்லைடா இங்கே நல்லா புகை முட்டை வந்து சார் பக்கத்தில். இங்கே நல்லா புகை முட்டைனே, இங்கே நிற்கிற ஆள் கூட தெரியாது. நல்லா புகை முட்டை மாதிரி. கேமரா அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரில. இதுதான் சொர்க்கங்கிறது. தென் கைலாயம். இந்த மலைக்கெலாம் இங்கே வந்திருக்கலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குழுக்குழுன்னு இருக்கு அருமையாக. ஆனால் மலை ஏறுறது பயங்கர கஷ்டம். வீடியோ அந்தளவுக்கு எடுக்க முடியல. மலை ஏறும்போது நட்டங்குத்தில் ஏறவும் எடுக்க முடியல. பார்த்தீங்களா சரிதா? சரியா புகை மூட்டனே குழுக்குழுன்னு இருக்கு அருமையாக பார்க்குறதுக்கு. ஆமாம் தெரியுதா பாருங்க, புகை மூட்டை நல்லா தெரியுதா? இல்லைங்கப்பா, காலைல 7 மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணேன். மணி 1 மணி ஆச்சுன்னா ஏறி முடிக்கலை. 1 மணி ஆச்சா? ஆமாம், மணி 1 மணி தான் இருக்கேன். 12 மணி இருக்கேன். என்னங்க ஒன்றுமே காண. இங்கே பாருங்க, வந்தாக்க ஒன்றுமே தெரியல பாருங்க. இதுக்கு நேரம் வந்தாக்கல பாருங்க, அது திரும்புதோ. என்ன கீழே தான் போகிறதோ? கீழே இதெல்லாம் போகணுமா? அப்படியேங்கப்பா, அருமையாக இருக்கே, அருமையாக இருக்கு. இங்கே பாருங்க, போக மாட்டான் இதா பாருங்க, அருமையாக இருக்கு பாருங்க. நீங்க வந்து பாரு, இங்கே கிளம்புனா நைட்டா அருமையாக இருக்கும். பரவாயில்ல, இயற்கை என்ன ரொம்ப ரசிப்பாரு. ஆமாம், ஆளு கொள்ளணும். பார்த்தீங்களா புகை முட்டத்தை? என்ன புகை முட்டான் நல்லா அருமையாக குழு குழுன்னு இருக்கு வேறு. அருமையாக பாட்டு வேற பாடுது. வீடியோ காப்பி சைக்கிள் இருந்தாலும் வந்துடுறேன். ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே தெரியல. வரு இதையும் பாருங்க, ஒன்றுமே தெரியல. அதோட வந்துருக்கலாமா? இந்த தொத்தி கிடந்ததுக்கு அதில் வந்துருந்துக்கலாம். போய் வரு, வெறும் புகை முட்டனே. ஒரு மேலே ஒரு கல்ல தெரியுதா? 7வது மலை. அதே கோயில். வீடு ஆடுது. சந்தில் இறங்கி வா இப்படி.
மரத்தை சந்தில் இந்த ஏரி அங்கே இறங்கணுமா? இதுக்குமே ஒரு இடத்துல குளிக்கிற இடம் இது இருக்குமே ஒரு சொன்னால். ஒரு ஓட்டம் ஓடிடுமா? இங்கே இருக்குது இதுக்குள்ள விண்ணா அப்புறம் அங்கேயே இருப்பேன். அங்கேயும் இறக்க மாட்டேன், அங்கேயே போயிடும். வேர்லாம் பிறந்தா ஓடிடலாம். வேர் இருக்குது. பழுக்குது வேறு. அருமையாக இருக்கு வேறு. இதே ஆண்டி சொன்னையா? ஆமாம், இது ஆண்டி சொன்னேன். இதுக்கு மேலே அந்த கூட இதுக்கு ஒரு சிவலிங்கம் இருக்குது. குளிச்சுட்டோம்மா. நேர் சிவலிங்கம். இதுக்கு அந்த தண்ணிக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது. இல்லை தண்ணிக்கு இல்லை, உள்ளே 2 சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த ஒரு உள்ளே இருக்குது 2. குளிச்சுருவோமா? இதுக்குள்ள நல்லா இருக்கும். ஆனால் தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. நல்லா குளிங்க. உறைஞ்சிரும் பாரு. ரொம்ப குளிங்க தண்ணி. ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்குது தண்ணி. குளிச்சுட்டு மேலே ரொம்ப கன்வீனியன் பண்ணுறான். இதுதான் ஆண்டி சொன்னேன். சரிதான் நாள் ஒரு வேளை மலைக்கு வந்து சேர்ந்துட்டான். ஃபோட்டோ எடுக்கிறியா? பார்த்தீங்களா அப்படியே அருமையாக இருக்குவாங்க. இது அந்தளவுக்கு இப்போ இது இல்லை, பனிமூட்டை. மேலே கொண்டையில் ஒரு கல் இருக்கு பாருங்க, அந்த கல்லுக்கிட்டே இருக்குது கோயில். நாங்கள் மேலே போவோம். இப்போ அந்த மலையிலேருந்து வர்றான். இப்படியே சுற்றி பாருங்கள், எப்படி அருமையாக இருக்கணும். வெயில் அடிச்சது நல்லா தெரிஞ்சிருக்கேன். இப்போ வெயில் அடிக்குது நல்லா. இல்லை இன்னும் வெயில் அடிக்குது நல்லா. அந்த மலையை பக்கம் வெயில் அடிக்கல, இந்த மலையே வெயில் அடிக்குது. அந்த மலை நம்ம பனிமூட்டமாக இருக்குது. 7ஆம் மலையில் அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் பாருங்கண்ணா எம்புடுத்துற இடம் பாருங்க. பார்த்தீங்கன்னா பாதி மலை கூட இன்னும் ஏறல. சிறுவனாண்ணே அதுக்கு நேரம் இருக்குது. தெரியாது, தெரில. சிறுவனா ஜூமிங் ஓட்டம் கூட தெரியாது, ரொம்ப லாங்கு. பைய பாருங்க சுற்றி மேகத்துக்குள்ளே இருக்கான். ஒரு விட கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. இதுக்குள்ளே தான் கோவிலுக்குள்ளே போகணும். இந்த கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஒரு வழியாக. 8 மணிக்கு ஆரம்பிச்சோமா? 8 மணிக்கு ஆரம்பிச்சப்போ தான் சேர்ந்துருக்கு. புகை மூட்டை மறுபடியும் வந்துருச்சு. புகை மூட்டம் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. காற்று கொஞ்சம் பலமாக வீசுது. அப்போ இருப்பேன். ஒரு கோயில் பக்கத்தில் வந்துட்டேன். இது வழியாக உள்ளே போனேன். போகும்போது அங்கே கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவோம். வீடியோ அதை எடுக்கவே இல்லை நம்ம. இந்த இடத்துல இது விநாயகர் சன்னதி. இந்த இடத்துல என்ன சன்னதி? இந்த அம்மன் சன்னதி இருக்குமே. நான் உள்ளே போய் இன்னும் அம்மன் சன்னதி வீடியோ எடுக்கலாமா? இங்கே எடுக்கிறாங்க. இதுக்குன்னு அம்மன் சன்னதி இருக்குமே உள்ள. இதுக்குள்ளே இருக்கான். உள்ளே பூட்டு போட்டாங்க. கோயிலுக்கு
திறந்த பஸ்ஸில் உள்ளே போகிற மாதிரி ஜுவல்லர் சிவலிங்கம் இதுக்குள்ள ஒன்று இருக்குது. இந்த அதே இங்கிட்ட அம்மன் சாமி உள்ள என்ன வீடியோ எடுக்கிறியா? போட்டது வீடியோ எடுத்தானே எடுத்தா அடுத்து வேறு எது இருக்கும் டூரிஸ்ட் பிள்ளைங்க மொத்தமாக போயிடப்போகிறேன். மொத்தமாக போயிடுறேன். இது என்ன அதுங்க? இது ஓம் நம சிவாய நம. அந்த அளவுக்கு தெரியல. அங்கதான் இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் வாங்க யாரும் இருக்கா? அவ்வளோதான். அவ்வளோ பறவையாய் பாம்பாங்கி கல்லாய் இலையாய் போனோடனே உள்ள ஒன்றும் அப்படியே பின்னாடி வந்துங்க. பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி அஞ்சு வர